வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவில் 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான, அதே சமயம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ள ஒரு புவிசார் அரசியல் மெகா ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் AUKUS கூட்டணி. இது சும்மா சாதாரண ஒரு ஒப்பந்தம் இல்லைங்க. உலக நாடுகளோட பார்வையே தன் பக்கம் திருப்பி இருக்கிற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வியூகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2040 இந்த ஆண்ட கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா 2040க்குள்ள உலகத்தோட பிரதான வர்த்தக மையமா இந்தோ பசிபிக் பிராந்தியம் மாறும்னு தரவுகள் சொல்லுது. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போ உலக நாடுகளோட முழு கவனமும் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இப்படிப்பட்ட அதிமுக்கியமான வர்த்தக வழிகளை பாதுகாக்கவும் தன்னிச்சையா விரிவடைஞ்சுக்கிட்டு வர்ற சீனாவின் ஆதிக்கத்தை சமாளிச்சு பிராந்திய சமநிலையை மெயின்டைன் பண்ணவும் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான புவிசார் அரசியல் கவசம்தான் இந்த AUKUS கூட்டணி. ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, அப்புறம் அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த முத்தரப்பு பாதுகாப்பு கூட்டாண்மையை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, AUKUS கூட்டணி அப்படின்னா என்ன, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த அணுசக்தி நீர்மூழ்கி திட்டத்துல இருக்கிற சவால்கள், அப்புறம் தொழில்நுட்பம் மற்றும் மனித வள பற்றாக்குறை, இறுதியா இந்த கூட்டணியோட எதிர்காலம் மற்றும் அதன் விளைவுகள், இதையெல்லாம் தான் சுருக்கமா அலச போறோம். முதல் பகுதியான AUKUS கூட்டணி அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு கூட்டணி உலக அரங்கத்துல உண்மையிலே எதை சாதிக்க நினைக்குது? இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது வழக்கமான ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் கிடையாது. அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்து அந்த நாட்டை ஒரே அடியா ஒரு மாபெரும் கடல்சார் பாதுகாப்பு சக்தியா மாத்துறது தான் இதோட பிரதான நோக்கம். அடுத்து, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியத்துவம். இது எப்படி ஒட்டுமொத்த உலக அரசியல்ல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். இங்க நடக்கிற அந்த புவிசார் அரசியல் போட்டித்தன்மை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகள் தங்களோட கடல்வழி போக்குவரத்தை பாதுகாத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிராந்திய சக்தியா மாறணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நடுநிலையா பார்த்தோம்னா, அதே கடற்பரப்புல சீனா தன்னோட ராணுவ மற்றும் பொருளாதார பலத்தை ரொம்பவே வேகமா தன்னிச்சையா விரிவுபடுத்திக்கிட்டு வர்றாங்க. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் நிஜத்துல இந்த அணுசக்தி நீர்மூழ்கி திட்டத்துல இருக்கிற சவால்களை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இந்த தொகையை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. 245 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆமாங்க, ஒரு கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான முதலீடு அது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்துக்கு தேவையான உத்தேச நிதி இவ்வளவுதானு மதிப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளோட மிகப்பெரிய கவலையே என்னன்னா, இதுக்கு தேவையான முறையான நீண்டகால நிதி ஒதுக்கீடோ பொருளாதார திட்டமிடலோ சரியா இல்லைங்கிறது தான். தற்போதைய உலக பொருளாதார நெருக்கடியில இந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வெற்றிகரமா முடிக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்ததா நாம பார்க்க போற முக்கியமான சிக்கல் தொழில்நுட்பம் மற்றும் மனிதவள பற்றாக்குறை. கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு இங்கதான் ஆரம்பமாகுது. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேம்பட்ட அணுசக்தி கடல்சார் பலம் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. ஆனா ரொம்ப பாதுகாப்பான ரகசியத்தன்மை வாய்ந்த தங்களோட அணுசக்தி தொழில்நுட்பத்தை இன்னொரு நாட்டுக்கு பகிர்ந்து கொள்ள பிரித்தானிய பாதுகாப்பு தரப்பு ரொம்பவே தயங்குறாங்க. இந்த தயக்கம் திட்டத்துல பல தாமதங்களை உருவாக்குது. இந்த தகவல்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இது எவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்கல் சிக்கல்னு. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுற அளவுக்கு திறன் வாய்ந்த பொறியாளர்கள் இப்போதைக்கு பற்றாக்குறையா தான் இருக்காங்க. அதற்கான சிறப்பு உற்பத்தி வசதிகளும் போதுமானதா இல்ல. போதாக்குறைக்கு பிரித்தானியாவோட பாதுகாப்பு தொழில்துறை ஏற்கனவே பல ராணுவ திட்டங்கள்ல பிஸியா இருக்கிறதால இந்த திட்டத்துக்கு தேவையான முழு ஆதரவையும் கொடுக்க முடியாம திணறாங்க. ஆக மொத்தம் ஒரு பக்கம் 245 பில்லியன் டாலர் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்வதில் உள்ள தாமதங்கள், அதோட சேர்த்து திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தி வசதிகள் இல்லாமை, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் முட்டுக்கட்டையை எதிர்கொள்ளுதுன்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கூட்டணியின் எதிர்காலம் மற்றும் அதனோட விளைவுகள். ஒருவேளை இத்தனை சவால்களையும் தாங்க முடியாம ஆகஸ்ட் கூட்டணி சரிந்தால் உலக அரங்கில் என்ன நடக்கும்? ஒருவேளை இந்த திட்டம் எதிர்பார்த்தபடி செயல்படலைன்னா அது வெறும் பணவிரயமா மட்டும் முடிஞ்சிடாதுங்க. ரொம்ப காலமா நெருங்கிய நட்பு நாடுகளா இருக்கிற பிரிட்டானியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான அடிப்படை நம்பிக்கையையும் பாதுகாப்பு உறவுகளையுமே இது கடுமையா சீர்குலைச்சிடும்னு அஞ்சப்படுது. இது குறித்து பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே சிந்திக்க வைக்குது. வல்லரசு நாடுகளால் முடியாத ஒரு விஷயத்த ஏனைய நாடுகளால் முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது. அதாவது இந்த திட்டத்தோட தோல்வி உலக அரங்கில் மேற்கத்திய வல்லரசு நாடுகளின் பலவீனத்தையே அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டிடும்னு அவங்க ஆழமா எச்சரிக்கிறாங்க.
உண்மையிலேயே சொல்லப்போனா ஆகஸ்ட் திட்டத்தோட தோல்வி அப்படிங்கிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சீனாவின் செல்வாக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம அதிகரிக்கிறத ஒரு வகையில உறுதி செஞ்சிடும். அதுக்கு ஈடு கொடுக்க எந்த ஒரு ஒருங்கிணைந்த சக்தியும் இல்லாம போயிடும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இந்த விளக்கப்பதிவை நிறைவு செய்ய விரும்புறேன். இத்தனை பெரிய நிர்வாகச் சிக்கல்களையும் சவால்களையும் தாண்டி ஆகஸ் கூட்டணி வெற்றி பெறுமா? அல்லது நாளைய உலகத்தோட மிக முக்கியமான கடற்பரப்புல சீனா தன்னோட மறுக்க முடியாத ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இதுவே ஒரு வழி அமைத்து கொடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?